பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் என்னை திருமய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது திருமய தொகுதியில் அனைத்து கிராமங்களுக்கும் காவேரி கூட்ட குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே 320 கோடி ரூபாயில 720 கிராமங்களுக்கு காவிரி கூட்ட குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி நமது வெள்ளாறு, பாம்பாறு இந்த பகுதிகளிலே 9 மேம்பாலங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்தில் வேண்டும் என்று கேட்டு 8 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. அதே மாதிரி +2 பள்ளிக்கூடம் 10வது தரம் உயர்த்தி +2 வரை 5 உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இது மாதிரி பல்வேறு திட்டங்களை இங்கே